வந்து பாருப்பா அந்த கொடுமையான அணிவகுப்ப வந்து பாரு. அங்க பாரியா. பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. என்னப்பா அழுதுக்கு திடீர்னு சிரிக்கிற? ஜட்ஜ் ஜட்ஜி எனக்கு மட்டும்தான் சந்தோஷப்படுறியா? நல்லா ஆடுறா முதல்ல அவன ஆளையும் அவனையும் பாரு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க நான் கண்டா. இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. அவரை இப்ப வச்சு கூட படம் எடுக்கால் இருக்கு. எனக்கு ஏதாவது படம் தயாரிக்கால் இருக்கு. அதில் பாய்ந்து ஓடுவான். போலாமா? 1 செகண்ட். என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு தெரியுறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரியுறது பல ரூபங்கள். ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி? ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. ஐயா ஐயா, நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ, திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. இந்த பக்கம் அதிமுக. இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க? எம்ஜிஆர். ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டுக்கு ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க. வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன். நீ யார குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சிட்டு போய். ஏய், இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐயோ ஐயோ, தெரியுது சார். அண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பெருமகன் என்பது. அவர் வரும்போதுதான் அரசியல் மேடைகளில் தமிழ் இலக்கியம், தமிழர் வரலாறு, தொன்மம்லாம் பேசப்பட்டது. அவருடைய பேச்சு ஆற்றல், அவருடைய கருத்துக்கள், செறிந்த கருத்துக்கள் போகும்போதுதான் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு ஒரு அரசியல் மாறுதலை உண்டு பண்ணாங்க. அது சொல்ல போனால் ஒரு புரட்சி என்றுதான் பேசணும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? தளபதி பேர் கிட்டுவை கூப்பிட்டு 36 லட்சத்தை ஒரு பெட்டியில் வச்சு தம்பி கஷ்டப்படுவாங்க பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பார்த்தா அவங்க நாட்டு சட்டப்படி தேச துரோகம் தானே. எனக்காக தேச துரோகத்தையே செய்ய துணிஞ்ச ஒரு தலைவர் ஒருத்தரை நான் எப்படி விசுவாசமாக உண்மையாக இல்லாமல் இருக்க முடியும்? அதனால நான் அவருக்கு உண்மையாக இருந்தேன் அப்படின்னு பிரபாகரன் சொல்லுவாங்க. ஆமாம், நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். என்னடா சிரிக்கிற? பாயமுடா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா என்ன வன்மம்? வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். அப்போ ஒரு வன்மை யாரும் பாரு மனசுக்குள்ள வந்து வந்து போகுதம்மா, எண்ணம் எல்லாம் வன்மம் அம்மா. வன்மங்களுக்கே தவடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா. எனக்கு எந்த நாட்டில இறங்க விட மாட்டான். எனக்கு முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் 2008 2009 இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான். 15 நாள் கையெழுத்து போடணும். அங்க ஒரு அறையில தங்க வர்றார். வின்சென்ட் கேஸ்டல்ங்கிற ஒரு பெரிய ஹோட்டல் சேலத்துல. அந்த ஹோட்டல்லாம் நான் தங்கினது இல்ல, வரலாற்று சொல்லி நாங்க அந்த ஹோட்டல்ல தங்கினது இல்ல. ஆனா சீமானுக்கு அந்த பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு தரோம். உள்ள ரூமுக்குள்ள போனதும் பார்த்துட்டு ரூமை பார்த்துட்டு ஒன்னும் சரியில்லையே, ஜிம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஜிம் இல்லைன்னாங்க. ஜிம் இல்லன்ட்டாங்க. ஜிம் இல்லையா அப்படின்ட்டு உடனே ரேடிஷன் ஹோட்டல்ல ரூம் போடுங்கிறார்.
ரேடிஷன் ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சேலம் மாவட்டத்துல சுத்திட்டு இருக்கேன். ரேடிஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, அதை தேடி கண்டுபிடிச்சு உள்ள போறோம். அது கடல் மாதிரி இருக்கு அந்த ஹோட்டல். கண்ணாடியில தான் கதவே திறக்குது. அதை பார்த்தே பயந்துட்டோம். போயிட்டு எவ்வளவுங்க ஒரு நாளைக்கு வாடகைன்னு கேட்டோம். 14,000 ரூபாங்கிறான். 14,000 ரூபாய். அங்க ரூம் போட சொல்றாரு. எப்படி 14,000 ரூபாய்? நீங்க சுகபோகியா வாழ்றதுக்கு, நீங்க அப்படியே மிதக்கிறதுக்கு, பணத்துல மிதக்கிறதுக்கு. இதுதானே தமிழ் தேசிய அரசியல்? இதுக்காக வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அரபு தேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு டாலரா சேமிச்சு அனுப்புறாங்க காசு இங்க வந்து கூத்தடிக்கிறதுக்கு. தங்க இடம் தர மாட்டான், தங்க இடம் தர மாட்டான். எந்த விடுதியிலும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. வாகனத்திலே தான் படுத்திருப்பேன். எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலையில முடிச்சிட்டு பயணம் பண்ணுவேன். அப்படின்னு சொன்னீங்கல சாரு. நான் வந்து இங்க பாருங்க, ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்ல, கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு. மஜா படம் செம்மையா இருந்துச்சு. எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இடிச்ச வாங்கிட்டு சொல்லணும்னு நாயா அலையில ஒரு வயசுக்க மாட்டேன். நான் இருக்கிறீங்க, நீங்க கதையை சொல்லல என் உசிலே போயிடும். ஐயோ, அந்த பாலம் எனக்கு வேணாங்க, எனக்கு வேணாம். ஒரு மொழியை 6 மாசத்துல சென்னையில தெருக்கல்ல அழகாக ஆங்கிலம் பேச 6 மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும். 6 மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கட ஆயில் முழுக்க படிச்சுக்கிட்டே அலையிற நீ? எதுக்கு அலையிற? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. நமக்கு ஒரு நோய். உள்நாட்டு அறிவியலை, உள்நாட்டு வரலாறை, உள்நாட்டு புவியியலை, உள்நாட்டு வேளாண்மையை இங்கிலீஷ்ல தான் படிப்பேன். முதல்ல இந்த நோயிலிருந்து வெளியில வா. சீமான் வந்து பாத்தீங்கன்னா மேடைக்கு மேடை தமிழ் தமிழ் தமிழ்னு முழங்குறாரு. ஆனா அவரோட பையனை பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கிறாரு. வருஷத்துக்கு எத்தனையோ லட்சம்ன்றாங்க. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதானா? ஓட்டு குழப்பிக்காத. உலகத்தில் ஒன்னு தெரிஞ்சுக்க, உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. ஆங்கிலம் வேஸ்ட்ன்றேன், புரியுதா? பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இந்தி எதிர்க்கலன்னு கேட்க கூடாது. அப்புறம் எங்க ஐயா மேல இருக்கவர் என்ன அடிப்பாரு, அது வேற, அது பின்னாடி பேசுவோம். தமிழ் மொழி ஆங்கிலத்தை எதிர்க்கணும், அதான் எனக்கு கொடுத்த டார்கெட். ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. இது அடிப்படையை விளங்கிக்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நாட் ஆல் நாலேஜ். அதான் நல்லா விளங்கிக்க. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தமிழ இங்க வந்து கீழே வந்து 15,000 18,000 வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிற அந்த தம்பி மாதிரி வந்து தான் மகனை வளர்க்கணும் பாரா. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. பையனை கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கொண்டு சேர்த்து வச்சிருக்காப்ல. அமெரிக்கன் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. அமெரிக்கன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாப்ல. ஏன்? தமிழ்ல படிச்சா வந்து தான் மகன் தன்னோட தம்பியை மாதிரி கீழே கை தட்டிக்கிட்டு சிரிச்சுட்டு போவான்னு சொல்லி வந்து நீ போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்து வரீங்க. 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபா கூறுங்கிற? ஏன்பா இதெல்லாம் ஓகே, உள்ள நடந்த மேட்டர்லாம் எப்படிப்பா கரெக்டா சொல்றேன்? இதுக்கு பேரு தான் போட்டு வாங்குறது. அப்ப உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா, அந்த மொழி மேலையும் அந்த இனத்தின் மேலையும் உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா, அப்ப எப்படி வந்து பார்த்தா மக்கள் நம்புவாங்க? இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. அது அதிர்ச்சி பைத்தியம். அதிர்ச்சி பைத்தியம்னா அது நம்ம என்ன சொன்னாலும் உடனே அதிர்ச்சி அடையும். வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான். அந்த திமிர் நமக்கு இருக்கணும். எனக்கு நிகழ்ச்சி போறது இல்ல, ஒருத்தர ஒரு நாள் ஃபுல்லா பைத்தியமா சுத்த வச்சோம் பாரு. இந்தியன் தானே, அந்த மகிழ்ச்சி இருக்கணும். உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துருது. வெள்ளையா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான். நடிகர் வெள்ளை, நடிகர் வெள்ளை. அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை. இப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. அப்படியா? பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நகை போட்டுக்கிறது, தங்க டாக்டர் உட்கார்றதா எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா, மானம் கெட்ட பல. சரி, நான் எதுக்கு ஆங்கிலம் பேசுற? அமெரிக்காவில் பிச்சை எடுக்கிறதா ஆங்கிலம் பேசுறான். பள்ளிக்கூட போறவங்க ஆங்கிலம் பேசுறாங்க.
காய்கறி விற்கிறவன் ஆங்கிலம் பேசுறேன். போட்டு குழப்பிக்காத அத அமெரிக்காவில பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான். அது அறிவுன்னு சொல்லிடுவியா? போட்டு குழப்பிக்காத. யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. அது வந்து எப்படி? அது வந்து தமிழ் படி. இங்க பாரு உன் தாய்மொழியை இங்க பாரு. தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா நினைச்சிட்டு இருக்கேன். எல்லா நாடும் மேடின், ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின்? வை மை டியர்? இங்கிலீஷ் பஞ்சு முட்டாய் வச்சிருக்க நாய் பேசுற இங்கிலீஷ். உன் தாய்மொழி கல்வி, தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். வரலாற்று புரிதலும் கிடையாது, தமிழ் மக்கள் மீதான புரிதலும் கிடையாது. தான் சொந்த அப்பாவோட பேரையே மறைச்சிட்டாப்ல. எத்தனை பேருக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா பேர் உண்மையான பேர் என்னன்னு தெரியாது, இவரோட பேர் என்ன உண்மையானது தெரியாது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஓட்டு குழப்பிக்காத. உலகத்தில் ஒன்னு தெரிஞ்சுக்க, உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க. முகக்கட்டையும் பாரு. மொழி என்பது ஒவ்வொரு தேசியத்தின் முகவரி. கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், வழிபாடு, அறிவியல், அரசியல் எல்லாம் மொழிதான். புலம்புறதுல எனக்கு போட்டியா? யாருறாம எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. இவங்க எல்லாம் தமிழரு, இவங்க எல்லாம் தமிழர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவரா வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். இவங்க தான் தமிழ்ல வந்து மூத்த குடின்னு சொல்லிக்குவாப்ல, இவங்க இருந்து மத்த குடி எல்லாம் பொழைச்சுன்னு சொல்லுவாப்ல. ஏன் காரணம் கேட்டா வந்து காரணம் தெரியாது, ஒரு சிரிப்பு சிரிச்சு போயிடுவாப்ல. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. கடவுளை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முடிச்ச உடனே டக்குன்னு அந்த பிரச்சனை வெளியே வர்ற மாதிரி என் வாழ்க்கையில் இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருந்தது. ஒரு பிளஸ்ல வந்து ஒரு நல்ல மனுஷன் ஒரு கேட்டாப்ல கேள்வி. என்ன கேள்வி கேட்டாப்ல? திருக்குறள் எங்க ஒரு 10 திருக்குறள் சொல்லு நீ அப்படின்னு திருப்பி அவன் கேட்டாம ஒரு கேள்வி. நீங்க ஒரு 10 திருக்குறள் சொன்ன கடைசி திருக்குறள் சொல்லவே அண்ணன் எத்தனை ஒரு 10 குறள் சொல்லுங்க டக்குனு. நான் சொல்லிட்டேன், நீங்க பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே.